ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி பணியாரமும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னி ரெசிபியும் செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரம் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் அழுக்கு தூசு இல்லாமல் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அரிசி நல்லா ஊறி வரட்டும். 2 மணி நேரம் ஆயிருக்கு. அரிசி பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அரிசியை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாவு நம்ம புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், உடனே பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியை நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காம அப்படியே தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது பணியாரம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா இதில் 3/4 குழி அளவுக்கு மாவு சேர்த்தாலே போதும். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணுங்கிறதில்ல. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. முழுசாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், பாதி வரைக்கும் வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. முழுசாக வெந்ததுக்கப்புறம் திருப்பினா நமக்கு குண்டு குண்டாக வராது. அதனால் பாதி வெந்ததுமே இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவக்கிற வரைக்கும் அப்பப்போ திருப்பி விட்டு இதை வேக விடுங்க. முழுக்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் உருளைக்கிழங்கு பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்து விட்டுருங்க. மிளகாய் கருகாமல் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. மிளகாய் வறுபட்டதும் இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வெந்து பச்சை வாசனை போயிட்டு சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், வெங்காயம் செவக்கக்கூடாது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா சூடாகிற அளவுக்கு மட்டும் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்தால் போதும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கூடவே உங்களுக்கு சட்னி என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சட்னி திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும், தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மீடியம் திக்னஸில் தான் கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க. ரொம்ப டேஸ்டியான தேங்காய் இல்லாத பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சாஃப்டான உருளைக்கிழங்கு பணியாரமும் கூடவே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.